ராஜா சார் 1000 படத்துக்கு மியூசிக் போட்டாரு. இதுக்கு மேல என்னப்பா அப்படின்னு இருக்கும்போது நம்ம இளையராஜா 1000 அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஈவெண்ட் விஜய் டிவிலேருந்து பண்ணோம். ஸோ நம்ம இப்படி பண்றோம். லாயலா காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா சார் வந்து 1000 படங்களுக்கு மேல மியூசிக் போட்டார்ல கரெக்ட். நம்மளே தான் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பெயிண்டர்ஸ் வந்து உள்ள கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் வர்றாங்க. ஆர்டிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜா சாரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மாடர்ன் ஆர்ட்ல இருக்கிற விஷயங்களை வரையறாங்க. மியூசிக் டோன்ஸ், நோட்டேஷன்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு வரைஞ்சு பாடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை பார்த்தோன்னே ராஜா சாரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க விஷயங்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து சூப்பரா வரையறாங்க. யார் யார் வந்திருந்தான்றது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எஸ்பி ஜனநாதன் வந்து பா ரஞ்சித், பொன்வண்ணன், அப்புறம் விஜய் சேதுபதி, இன்னும் நிறைய ஓவியர்கள் வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த ஈவெண்ட்டை பற்றி என்னென்ன பேசினாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ராஜா சார் 1000 படம் பண்ணிட்டாருன்னு ஒரு பெரிய இது எப்படி பாராட்டுறதுன்னு சொல்லுவேன். எனக்கு வார்த்தையில் தெரியாது. வார்த்தையை தாண்டி ஓவியமாக பாராட்டும் இந்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. உலக வரலாற்றில் மிக மிக முக்கிய நிகழ்ச்சி. உலகத்தின் எந்த இசையமைப்பாளருக்கும் கூட இப்படி நிகழ்ந்தது கிடையாது. இன்னும் ஒரு ஓவியர் சொன்னார், மொசாட்டுக்கு கூட இது நடக்கலை எதிர்பாராமல். ஆனால் இளையராஜா சாருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு 2 தகுதி இருக்குது. 1, இளையராஜா சாருடைய ரசிகன் நான். 2, ஒரு அடிப்படையிலே நான் ஒரு ஓவியன். ஆனால் 2 தகுதி எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ராஜா சார் எங்கேயாவது நீண்ட தூரமாக போகிறோம், இல்லை தனியாக இருக்கிறோம், போர் அடிக்குது, இல்லை ரொம்ப சோகமாக இருக்கும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், யாருமே இல்லை உலகத்தில் தனியாக இருந்தாலும் சரி, நம்ம கூட ராஜா சார் இருப்பார். அதான் அவரோட கெத்து. ஒருத்தரை எப்படி பாராட்டுறதுன்றதும் போது கண்ணாசனோட வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. கலைகளிலே அவள் ஓவியம். அது ஒரு தலைமை கலை போல் மாபெரும் கலை. அது ஓவியக்கலை. 1000 பேர் பாராட்டலாம். ஆனால் 100 ஓவியர்கள் வந்து வரைகிற இந்த டாக்குமெண்ட், இந்த பெயிண்டிங் காலத்தால் அழிக்க முடியாத பாராட்டது. அப்படி ஒரு தலைவனோ ஒரு கடவுளோ யார் ஒருவர் ஈஸியாக ஓவியமாக மாறுறாங்களோ, சுலபமாக ஓவியமாக மாறுறாங்களோ, கார்ட்டூனாக மாறுறாங்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய பிரபலமானவர்கள். அப்போது ஒரு ஓவியத்தில் அதிகமாக கார்ட்டூனாக மாறுறவங்க தான் அதிக பிரபலமானவர்கள். அப்படின்னா ராஜா சாருக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இயல், இசை, நாடகம், இது தமிழில் நம்ம பார்க்குற 3 காரியம். இந்த ஓவியம் எதற்குள் வருகிறது என்று தம்பியோடு பேசி கொண்டிருந்தேன், விஜயோடு. இயல் இசையில் வருகிறதா, நாடகத்தில் வருகிறதா என்று. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நினைத்து பார்ப்பதற்கே வித்தியாசமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. இது அன்றைக்கு நடந்த காரியம். இங்கே இயல் இசையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது சினிமா துறை செய்கிற ஒரு மாபெரும் சாதனை. ஒரு விடிகிற பொழுது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த விடிகிற பொழுது அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய உணர்வலைகள் என்ன ஆகுதுன்னா அதை டியூனாக மாற்றுது. அப்புறம் அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாயிலாக வர்ற அந்த இசையை கேட்டு என்ன செய்கிறோம்னா, அவர் எந்த காட்சியை பார்த்தாரோ அந்த பொழுது நோக்கி நம்ம நகர்றோம். இதுதான் சிம்பிளான விஷயம். முக்கியமாக இது எல்லாருக்கும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அது எப்படி ஒரு ஓவியத்தை பார்த்தா இசை ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. பட் எனக்கு ஜென்ரலாக வந்து ஒரு புகைப்படத்தை பார்த்தா அது பின்னாடி இருக்க வீடியோ வந்து மனசில் ஓடுங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. நான் புகைப்படத்துக்கு அது மிகப்பெரிய குவாலிட்டிங்க. அதே மாதிரி தான் ஓவியத்துக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் அவர் கொடுத்த வழக்கு வந்து என்ன மாதிரியான பாமரனுக்குமே வந்து அவ்வளோ தெளிவாக புரிஞ்சுது. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.